பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று குழந்தையின்மை சிகிச்சை முறையில் இன்றும் நம்ம சிறந்த சிகிச்சை முறை என்று கருதப்படுகிற ஐவிஎஃப், ஐசிஐசி, இக்ஸி முறை, அதாவது கருக்குழாய் அடைப்பு, கருக்குழாய் செயல்படலை, இவர்களுக்கான செயற்கை கருத்தரிப்பு முறை ஐவிஎஃப். அதாவது முட்டைகள் எடுத்து கணவருடைய விந்தோடு சேர்த்து செயற்கை கருத்தரிப்பு செய்கிற முறை ஐவிஎஃப் முறை. இதுவே ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடுகளுக்காக செய்கிற ஐசிஎஸ்ஐ, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த முறையில் செய்கிற முறைகள் இவை இரண்டும் நவீன சிகிச்சை முறைகளில் சிறந்த முறைகளாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த சிறந்த சிகிச்சை முறைகளில் நல்ல முட்டைகள், நல்ல கருவாக்கம் இருந்தும் கரு ஒட்டி வளராமல் போகிறது. ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அதாவது இந்த பெண்களுக்கு 2 அல்லது 3 முறைக்கு முறை நல்ல கருவை எடுத்து வைத்தும் கருத்தரிக்க முடியாத இயலாமை. பொதுவாக இந்த மாதிரி ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, 3 முறைக்கு மேலாக நல்ல பிளாஸ்டோசிஸ்ட், அதாவது 5ஆம் நாள் கருவான பிளாஸ்டோசிஸ்ட் இரண்டாக வைத்தும் கருத்தரிக்காவிட்டால், அல்லது கிளீவேஜ் ஸ்டேஜில் இருக்கிற எம்ப்ரியோஸை 4 முறை வைத்தும் கருத்தரிக்க முடியாமல் போகிற நிலை தான். ஸோ இந்த வகையில் நல்ல கருவானது ஒட்டி வளராததுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறதுல பல நேரங்களில் பல விதமான கருத்து மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி பேஷண்ட் வந்து கேட்பாங்க, டாக்டர் என்ன டாக்டர், எக் நல்லா இருந்துச்சு சொன்னீங்க, ஸ்பெர்ம் நல்லா இருந்துச்சு சொன்னீங்க, உருவான கரு நல்லா இருந்தது, ஆனாலும் ஒட்டலையே ஏன், எண்டோமெட்ரியம் நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது, ஏன் ஒட்டி வளரலை? இதற்கான காரணங்கள் அப்படின்றது போது சில விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். முதல் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெண்ணின் வயது. ஸோ இந்த வயது என்கிற காலகட்டத்தில் வயது அதிகமாகும்போது சினை முட்டைகளுடைய அனியூப்ளாய்டினா அந்த குரோமோசோம்ஸ் குறைபாடுகள் அதிகமாவது என்பது எல்லாரும் தெரிந்த விஷயம். ஒரு குரோமோசோம் குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 32-34 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வகையில் ஒரு வயது கூடும் பொழுது குரோமோசோம்ஸ் அனியூப்ளாய்டி என்பது அதிகமாவதனால் பல நேரங்களில் இந்த கரு பார்ப்பதற்கு நல்ல கருவாக இருந்தால் கூட அதோட குரோமோசோம் குறைபாடுகள்னால ஒட்டி வளராமல் போகலாம். ஸோ இந்த வகையில் வயது அதிகமாக இருக்கிற பெண்கள், அதே இது வயது குறைவாக இருக்க பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கருமுட்டைகள் உருவாகும். நிறைய கருமுட்டைகள் உருவாகும்போது அந்த கருமுட்டைகள்லேருந்து நல்ல கருவை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதுவே குறைவான எண்ணிக்கை உருவாக்கமுள்ள கருவால் கருவின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அதில் நம்ம நல்ல கருவை செலக்ட் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகிறது. அதனால் அது ஒட்டி வளரும் தன்மையும் குறைவாகிறது. ஸோ இந்த வகையில் வயது அதிகமாகும்போது குரோமோசோமல் அனியூப்ளாய்டி அதிகமாகலாம். ஸோ சில நேரங்களில் பல பெண்கள், ஆண்கள் இவர்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த குரோமோசோம் குறைபாடுகள். பல நேரங்களில் நல்ல கருவாக இருக்கும், ஆனால் வளராது, ஒட்டாது. சில நேரம் ஈவன் அதை வந்து ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் சொல்வதை விட ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் கூட ஏற்படலாம். ஸோ ஏன் இது ஏற்படுகிறது அப்படின்னா, சில வகையான குரோமோசோமல் டிரான்ஸ்லொகேஷன்ஸ். ஸோ இந்த வகையில் ஒரு பெண்ணின் கேரியோடைப்பிங், அதாவது அவங்களோட கேரியோடைப்பிங்கில் XX கேரியோடைப்பிங் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன டிரான்ஸ்லொகேஷன்ஸ் இருக்கலாம். அந்த குரோமோசோமல் டிரான்ஸ்லொகேஷன்ஸ் போத் மேன், அவங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கலாம், இல்லை இந்த பெண்ணுக்கும் இருக்கலாம். இந்த டிரான்ஸ்லொகேஷன்ஸ் அது பேலன்ஸ் டிரான்ஸ்லொகேஷன்ஸ் இல்லை ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அந்த வகையில் இவர்களுக்கு இருக்கிற சில குரோமோசோம் குறைபாடுகள்னால கூட பல நேரங்களில் கருவானது ஒட்டி வளர முடியாமல் போகலாம். ஸோ அதனால தான் ஒரு 2 முறை மேலே ஒரு கரு ஒட்டி வளராவிட்டால் இவங்களோட கேரியோடைப்பிங் டெஸ்டிங் பார்ப்பது பல நேரங்களில் வலியுறுத்தப்படுகிற விஷயம். இதில் நம்ம பார்க்குற இந்த டிரான்ஸ்லொகேஷன்ஸும் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். இது கரு ஒட்டி வளர்வதற்கு ஒரு தடையான விஷயமாக இருக்கலாம். அடுத்ததாக கரு ஒட்டி வளர்வதற்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கு பொதுவாக பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாங்கள்லாம் 30 வருஷமாக ஐவிஎஃப் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல் ஆரம்ப காலத்தில் சீக்வென்ஷியல் கல்ச்சர், அதாவது சிங்கிள் கல்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு முறை கல்ச்சர் மீடியா வச்சா அந்த கல்ச்சர் மீடியா மாற்றாமல் கொடுப்பாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த கரு வளர்வதற்கான கல்ச்சர் சிஸ்டத்தில் மாறுபாடு ஏற்பட்டு சக்ஸஸ் ரேட் குறைவாக இருந்தது ஆரம்ப காலத்தில். ஆனால் இப்பொழுதெல்லாம் சீக்வென்ஷியல் கல்ச்சர் சிஸ்டம் செய்கிறாங்க. சீக்வென்ஷியல் கல்ச்சர் சிஸ்டம்னா அந்த முதல் 3 நாள் கரு வளர்வதற்கான கல்ச்சர் சிஸ்டத்தில் சில விதமான மீடியாவில் அந்த கருவை வளருவாங்க. 3ஆவது நாள் அந்த ப்ரோநியூக்ளியர் டு அந்த கிளீவேஜ் ஸ்டேஜ் வரும் வரைக்கும் ஒரு கல்ச்சர் கண்டிஷன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சருக்கு ஒரு கல்ச்சர் மீடியா வைப்பாங்க. ஒவ்வொன்றுக்குடைய காம்போசிஷன் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் கருவானது பிளாஸ்டோசிஸ்ட் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ பொதுவாக ஒரு நல்ல கருமுட்டைகள் எண்ணிக்கை அதிகமாக வளர்கிறது, அதோட M2 ஸ்டேஜ் அதிகமாக இருக்குது, ஆனால் இது நல்ல கருவை தரல அப்படின்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்?
ஒன்று இந்த மாதிரி குரோமோசோமல் டிரான்ஸ்லோகேஷன்ஸ் இருக்கலாம், 2 கல்ச்சர் சிஸ்டத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ பொதுவாக என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்டோட ஐவிஎஃப் ஃபெயிலியர் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. 11 eggs வந்தது டாக்டர், 12 eggs வந்திருக்கும்பாங்க, வயது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் அந்த கருத்தரிப்பு, அந்த கருவாக்கம், அந்த ஃபெர்டிலைசேஷன் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த கரு வளர்ச்சி அரெஸ்ட் ஆன ஹிஸ்ட்ரி நிறையா இருக்கும். ஸோ பொதுவாக உடனே வந்து எக்கு நல்லா இல்லை அப்படிம்பாங்க. 24 வயதில் எக்கு நன்றாக இல்லை என்று சொல்வது சரியான விஷயம் அல்ல. பொதுவாக கல்ச்சர் கண்டிஷன்ஸில் சரியான முறையில் இல்லைன்னா இந்த கருவானது வளர்ச்சியாகி அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவாகிறது. பல லேப்ஸில் இந்த மாதிரியான கல்ச்சர் கண்டிஷன்ஸ் சீரான முறையில் மெயின்டைன் பண்ணாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதற்கு தான் இந்த காலத்தில் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் இன்குபேட்டர்ஸ், இந்த இன்குபேட்டர்ஸில் பல விதமான இன்குபேட்டர்ஸ் இருக்கிறது. இவற்றில் க்ளோஸ் சிஸ்டம் இன்குபேட்டர் வைத்து கல்ச்சர் கண்டிஷன்ஸில் ப்ராப்பரான கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணும்பொழுது இந்த கரு வளர்ச்சியானது ரொம்ப சீராக இருக்கும். ஏன்னா இந்த கல்ச்சர் கண்டிஷன்ஸ் சரியான முறையில் இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல கருவானது கூட வளராது. பல நேரங்களில் ஆரம்ப காலத்துலலாம் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் சிஸ்டம் நன்றாக வளராத காலத்தில், அதோட நவீனமான காலங்கள் இல்லாத காலத்தில், கிட்டத்தட்ட 1995-96 நாங்கள் ஆரம்ப கட்டத்திலலாம் பண்ணும்பொழுது பல நேரங்களில் பிளாஸ்டோசிஸ்ட் ஆகுது என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போ உள்ள கல்ச்சர் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் தற்காலத்தில் இருக்கிற கல்ச்சர் சிஸ்டத்தில் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன் என்பது ரொம்ப அழகாக வருகிறது. பல நேரங்களில் அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை செலெக்ஷனும் நல்ல பிளாஸ்டோசிஸ்ட், எக்ஸ்பேண்டட் பிளாஸ்டோசிஸ்ட்லாம் கல்ச்சர் கண்டிஷன்ஸ் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வகையில் பொதுவாக என்கிட்ட இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வருகிறவங்கலாம் 24 வயது, 26 வயது, 16 எக் எடுத்தாங்க, 17 எக் எடுத்தாங்க, 3 நாள் தான் ஃபெர்டிலைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அது க்ரோத் அரெஸ்ட் ஆச்சு, ஆனால் எக்கு முதல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, எங்களுக்கு டோனர் எக் பண்ணுறீங்களா, இப்படி கேட்டு வருகிறவர்கள் எண்ணிக்கை அதிகம். இதற்கு முக்கியமான காரணமே கல்ச்சர் கண்டிஷன்ஸ் சீராக இல்லைன்னா நல்ல கரு கூட வளர்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ முந்தைய காலகட்டத்திலலாம் 2ஆம் நாள் 3ஆவது நாள் கருவை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது மிக அதிகம். ஏன்னா இந்த கல்ச்சர் கண்டிஷன்ஸ் ஆரம்ப காலத்தில், அதாவது 1996-97லலாம் அந்த கல்ச்சர் கண்டிஷன்ஸ் சில நேரங்கள் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் மாறுபாடு குறைவாக இருக்கிறனால 3ஆம் நாள் கரு 2ஆம் நாள் கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே பிளாஸ்டோசிஸ்ட் லெவலுக்கு அவர்களுக்கு வரும்பொழுது பல நேரங்களில் ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் வந்தது 5ஆம் நாள் கருவானதுன்னா அந்த கருவின் ஒட்டி வளரும் திறனும் அந்த கரு பாசிட்டிவ் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஸோ அதனால தான் பொதுவாக நிறைய முட்டைகள் வளர்ந்ததுன்னா நிறைய பிளாஸ்டோசிஸ்ட் லெவல் போகும். பொதுவாக ஒரு நல்ல M2 ஸ்டேஜில் இருக்கிற எம்ப்ரியோ 80% பிளாஸ்டுலேஷன் கொடுத்தா உங்கள் கல்ச்சர் கண்டிஷன்ஸ் நன்றாக இருக்கிறது, இந்த பெண்ணின் முட்டைகள் நன்றாக இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியும். பல நேரங்களில் நல்ல முட்டைகள் இருந்து நல்ல கருவாக்கம் இருந்தும் உங்கள் கல்ச்சர் சிஸ்டம் சீரான முறையில் இல்லாவிட்டால் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன் வராது, எம்ப்ரியோட குவாலிட்டி அரெஸ்ட் ஆகும். இதனால தான் நிறைய பெண்களுக்கு இள வயதில் கூட எக் இல்லை, எக் வந்தது ஆனால் எம்ப்ரியோ ஆகலை, பிளாஸ்டோசிஸ்ட் ஆகலைன்னு ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாத லெவலில் ஐவிஎஃப் செய்தும் கரு வைப்பதற்கு கூட கரு சரியான முறையில் இல்லை என்று சொல்பவர்களின் எண்ணிக்கை தற்காலத்தில் அதிகரித்து வருகிறது. ஸோ கண்டிப்பாக கல்ச்சர் சிஸ்டம் மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக இந்த ஸ்பெர்ம், நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் இந்த ஸ்பெர்ம்லாம் இக்ஸியில் வந்து சொல்கிறாங்களே டாக்டர், ஸ்பெர்ம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? பொதுவாக ஒரு இக்ஸி செயல்முறைகளில் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் வருவதற்கு ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாம் உடனே சொல்லிடுவாங்க. ஃபெயிலியர் ஆனவுடனே ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், இதனால தான் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சா டாக்டர், ஏன் இதை முன்னாடியே பண்ணலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இக்ஸி செய்யும் பொழுது ஒரு கரு ஒட்டி வளராததற்கு இந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் காரணமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவு. ஆனால் ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக இருந்து உருவாகிற கரு அது ப்ரெக்னன்சி வந்த பொழுது இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் அபார்ஷன் தான் உண்டு. அதாவது கரு வளராமல் முதல் 3 மாதத்துக்குள்ளே அபார்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் இந்த இக்ஸி முறைகளில் இந்த மாதிரி ஒரு அபார்ஷன் ஆகுது அப்படி என்றால் அடுத்த முறை பண்ணும்பொழுது டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ்லேருந்து எடுக்கிற ஸ்பெர்ம்ஸ்லேயோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் 27% இருக்கிறது. ஏன்னா ஸ்பெர்ம் குறைபாடுகள் இந்த ஸ்பெர்மாட்டிக் டியூபியூல்ஸ்லேருந்து வெளிவரும் பொழுது பல நேரங்களில் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகிறது. ஸோ இந்த வகையில் ஒரு இன்க்ரீஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருந்தால் கரு தரிப்பதற்கான வாய்ப்பு அல்ல, அபார்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர இந்த கருவு ஒட்டி வளராததற்கு ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்
காரணம் அல்ல. அடுத்ததாக பல நேரங்களில் இந்த கருவானது நன்றாக பிளாஸ்டோசிஸ்ட் ஆகுது. அப்போ இது ஒட்டாமல் போவதற்கு வேறு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, பொதுவாக அந்த கர்ப்பப்பையில் ஏற்படுற சில பிரச்சனைகள். கர்ப்பப்பையில் பொதுவாக இந்த நல்ல விதை, நல்ல கரு, அது ஒட்டி வளர நல்ல சாயில் இருக்கணும். ஒரு சீட் நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், கரு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். கருவில் குறை இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான கரு பிளாஸ்டோசிஸ்ட் லெவலுக்கு வளர வைக்கிறோம். அதை ஒட்டி வளர வைக்கிற நிலம், அந்த யூட்ரஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக யூட்ரஸில் ஏற்படுற பாலிப்ஸு, கட்டிகள், கர்ப்பப்பை உள் சுவரில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன், எண்டோமெட்ரைட்டிஸ், இவை அனைத்தும் இந்த கரு ஒட்டி வளராமைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பல நேரங்களில் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற தொத்துக்கள்னாலையும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் கரு ஒட்டாமல் போகலாம். கரு குழாய், அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸில் சில நேரம் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த தொத்துக்கள்னால இந்த கர்ப்பப்பையின் உள் லைனிங் லேயர் பழுதடைந்து அதனாலும் கரு ஒட்டி வளர முடியாமல் போகலாம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு தம்பதியினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய கரு குழாயில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஐவிஎஃப் செய்வதற்கு முன்பு அதனை சரி செய்த பின் ஐவிஎஃப் செய்தீங்கன்னா கரு ஒட்டி வளர்கிற வாய்ப்புகள் அதிகம். கர்ப்பப்பையின் உள் சுவரில் உள்ள தொத்துக்கள் சரி செய்து பாலிப்ஸ், ஃபைப்ராய்ட்ஸ் மற்றும் கர்ப்பப்பையின் உள் சுவர் செப்டம், பல நேரங்களில் கர்ப்பப்பையில் ஏதாவது ஃபோக்கல் திக்கனிங், இதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல கர்ப்பப்பை சில நேரம் ஒரு ஸ்க்ராட்சிங் பண்ணும்பொழுது அது லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது. இதனால் கரு ஒட்டி வளரும் தன்மையும் அதிகரிக்கிறது. ஸோ இவை அனைத்தும் சில முக்கியமான விஷயங்களாக நீங்கள் கருதப்பட வேண்டிய விஷயம். இவை தவிர முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை, சில நேரங்களில் கரு நன்றாக இருந்தால் கூட அதோட வெளி தோலின் தடிமன் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் திக்னஸ் ஆஃப் த ஜோனா சொல்லுவோம். இந்த ஜோனல் திக்னஸை தின் அவுட் பண்ணுவதற்கு லேசர் ஹேட்சிங் மெத்தட் மூலமாக அதனை தின் செய்த பின் கரு வைக்கும் பொழுது ஒட்டி வளரும் தன்மை அதிகரிக்கிறது. ஸோ லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் முறை மூலமாக கரு ஒட்டி வளர்கிற வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தலாம். இவை தவிர கல்ச்சர் அப்படின்ற மெத்தட், பல நேரங்களில் இந்த கரு வளரும்போது அந்த டியூப்ஸில் உள்ள எபித்தீலியல் லைனிங் எடுத்து அதனை கல்ச்சர் மெத்தட் மூலமாக சில முறைகள் மூலமாக இந்த கருவோடு வளர வைக்கும் பொழுது கரு ஒட்டி வளர்வதற்கான திறனும் அதிகமாகிறது. ஸோ ரெக்கரண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிற பெண்களுக்கு ஸ்பெர்ம், ஓவரி, எக்ஸ், குரோமோசோம், யூட்ரஸ் மற்றும் அவர்களுடைய ஃபெலோப்பியன் டியூப், இவை அனைத்தும் சீராக செயல்பட்டால் கரு ஒட்டி வளரும் தன்மை அதிகமாகும். முக்கியமான ஒன்று, பெண்களின் உடல் ரீதியான விஷயங்களும் சீராக இருக்கணும். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா விட்டமின் டி, இந்த விட்டமின் டி என்பது கரு ஒட்டி வளர்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த டெசிடுவல் சேஞ்சஸில் இருந்து தான், அந்த எண்டோமெட்ரியத்தில் இருந்து அந்த விட்டமின் டி ஆக்ட் பண்ணுது. ஸோ விட்டமின் D3 குறைவாக இருக்க பெண்களுக்கு கரு ஒட்டி வளரும் திறனும் குறைவாக இருக்கிறது. ஸோ சத்து, அதாவது முக்கியமான வைட்டமின்ஸ் லைக் ஃபோலிக் ஆசிட், B12, அயர்ன், கால்சியம், விட்டமின் D3 இவை அனைத்தும் சீரான அளவில் இருக்கும் பொழுதும் கருவானது ஒட்டி வளரும் தன்மையும் அதிகமாகிறது. ஸோ ஒரு ஆரோக்கியமான கர்ப்பப்பை, ஒரு நல்ல கரு, உடல் ரீதியாக ஆரோக்கியமுள்ள பெண், இவை அனைத்தும் ஒரு கரு ஒட்டி வளர்வதற்கான அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. திரும்ப திரும்ப இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆனால் இதற்கான காரண முறைகளை கண்டுபிடித்து சரி செய்யும் பொழுது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம்.